அன்பு உலகச் சொந்தங்களே, சனாதனம் பற்றிய சர்ச்சை இல்லாதிருக்க ஒரு செய்தி. எளிய ஆங்கில மொழிபெயர்ப்பும் வருகிறது, கவனியுங்கள். சனாதனம், அது சரிபட சொன்னால் அது நமக்கு தனம். நண்பா யாவர்க்கும் வெண்பா. ஆல்வேல் தமிழ் அன்பர்களே, சனாதனம் இச்சொல்லை 4 பிரிவுகளாக பிரித்து அறிந்தால்தான் சொல்லின் சரியான மெய்மை அர்த்தம் அறிய முடியும். மேலும் பிழைகள் தவிர்க்கவும் அஃது உதவி செய்யும். 1. சனா, இதன் அர்த்தம் பழமை என்பதாகும். 2. சனாதனம், இதன் அர்த்தம் பழமை வாய்ந்தது என்பதாகும். 3. சனாதன தர்மம், இதன் அர்த்தம் பழமை வாய்ந்த நல் அறவொழுக்கம் என்பதாகும். 4. சனாதன அதர்மம், இதனை அர்த்தம் பழமை வாய்ந்த தீய புறவொழுக்கம் என்பதாகும். ஆக ஈரடி திருக்குறள் மற்றும் ஓரடி ஆத்திச்சூடி போன்ற நல்ல அறநூல்கள் யாவும் சனாதன தர்ம நூல்கள் என சொல்லி அதனை ஆதரித்தல் நன்று. சுயவாம்பு மனுஸ்மிருதி மற்றும் வலைத்தள மன்மத கொக்கோகம் போன்ற தீய புறநூல்கள் யாவும் சனாதன அதர்ம நூல்கள் என சொல்லி தவிர்த்தலும் நன்று. இத்து அறிவோம் மிக நன்றாக, உருவாழ்க அறிவே துணை, அரக்கன் துணை என்று. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறது திருக்குறள். தலைப்பு மெய் உணர்வு. குறள் எண் 36(5). குறளை ஆங்கிலத்திலும் சொல்கிறேன். Whatever the matter be, the matter should be whatsapped up to real matter, and that is wisdom. ஆதலால் நண்பா, சனாதன தர்மம் வாழ்க என உரைப்போம், சனாதன அதர்மம் வீழ்க என கற்போம். நன்றி. நல்வேல் தமிழ் வணக்கம். கவிஞர் சு. ரத்னவேலு BA, திருக்குறள் திருவுரை ஆசிரியர்.